தெரியாத 2 பேருக்கு இடையில நடக்கிற அரேஞ்ச்டு மேரேஜ். அவனுக்கு பயம், ஆனால் அவனுக்கு சந்தோஷம். அவனோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் அவனை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தான். கல்யாணம் அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் காதல் இன்னும் ஆரம்பிக்கலை. இவன் என்ன எப்படி பார்த்துக்க போறான்னு எனக்கு தெரியலையே. நான் தான் இனி இவளை சந்தோஷமா பார்த்துக்கணும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன். என்ன இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுறாங்க. இவங்க கூட எனக்கு எப்படி செட் ஆக போகுதுன்னு தெரியலையே. இங்க நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. என்ன இது ஃபுல்லா பூவா வச்சிருக்காங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காதே. எனக்கு கொஞ்சம் பூனா அலர்ஜி. சரி பரவாயில்ல, நான் இப்பவே அதை ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன பேசுறதுன்னு எதுவுமே தெரியலையே. ஐயோ ரொம்ப குளிருதே, என்னால முடியலை. எப்படி வந்துட்டு சொல்றது? இப்படியே எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க போறான்னு தெரியலையே. படுக்கலாமா? ரொம்ப குளிருதுல, இரு நான் ஏசி ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா லைட்டா குளிருது. உங்களுக்கு இப்படி ஸ்வெட் ஆகுது? உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா நீங்க ஏசி ஆன் பண்ணிக்கோங்க. வா நம்ம ஜூஸ் குடிக்கலாம். ஓ சூப்பர். எனக்கு மில்க்னா பிடிக்காது, அதான் ஜூஸ் பண்ண சொல்லிட்டேன். சரி குடிங்க. உன் பயம் துடைக்க துடிக்கும் என் விரல்கள், உன் மௌனம் களைக்க தேடும் என் இதழ்கள். ரோஜாக்களால் அறையை நான் அலங்கரித்தேன். உன் தும்மல் கண்டு அவற்றை உடனே அப்புறப்படுத்தினேன். மலர்களை விட உன் சுவாசம் எனக்கு முக்கியம். உன் சௌகரியமே என் காதலின் சத்தியம். குளிர் வாட்டும் நேரத்தில் ஏசியை நீ அணைக்க, உன் வியர்வை கண்டு என் இதயம் லேசாக தவிக்க. பழகாத இருவர் இன்று ஒருவருக்கொருவர் மெதுவாய் மாறுகிறோம் ஏதோ ஒரு பிணைப்பில். யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை, நீ பயப்படாம தூங்கு. ஃபர்ஸ்ட் டைம் பயத்துக்கு பதிலாக சேஃப்டியை நான் ஃபீல் பண்ணுறேன். அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாளா? அவங்க 2 பேருக்கு இடையில லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.